ரைஸையும் அப்படி அந்த குச்சை வச்சா பாப்போம். இது கொங்கோங் பீட்டா சிலோன் என்ன கொங்கோங் வந்து இங்க அப்படி இருக்கணும். என்னென்ன போட்டுருக்கீங்க பாப்போம். சீக்ஸ்லோ உள்ள ஐஸ்வாகா என்ன மாதிரி கையாலே வாவ். இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். என்ன ஜோக்கா வணக்கப்பா இந்த இந்த இலையை அடிக்கிற மாடு மாதிரி அடிக்கிற மாதிரி சும்மா தட்டி எடுமா விடிஞ்சிரம். கலரிங் எப்படிதான் நிம்மதியா இன்னைக்கு நல்லதொரு சாப்பாடு செய்து சாப்பிட போறோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க என்ன சாப்பாடு? பேங்காக், தாய்லாந்து சிக்கன் கறி, ரெட் சிக்கன் கறி அண்ட் கிரீன் வெஜிடபிள் கறி. இப்படி எல்லாம் சொன்னா நாங்க எப்படின்னு சொல்றது? அதிக வேலையில உங்க வேலை. வெல்கம் டு ஆர்ஜே பீட் கேஜே. ஓகே, வேலையோட வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு சொன்னா இவங்க வந்து தெரிஞ்சிருக்கும் கொங்கோங் மகாராணி. சோ வீடியோ வந்து பாத்துருக்கீங்க. போன வாட்டி எங்களுக்கு டம்ப்ளிங் செய்து கொடுத்துட்டாங்க கிளிநொச்சியில வச்சேன். அதாவது புதுசா சைனால முதல்ல சோ வந்து அவங்க செய்ய போற சாப்பாடு சொல்லுங்க. என்ன சாப்பாடு? பேங்காக், தாய்லாந்து சிக்கன் கறி, ரெட் சிக்கன் கறி அண்ட் கிரீன் வெஜிடபிள் கறி. இப்படி எல்லாம் சொன்னா நாங்க எப்படின்னு சொல்றது? ஐயோ தமிழ்ல சொல்லணும். ஐட்டம் வந்து கொங்கோங்ல இருந்து நாங்க இறக்கி என்ன செய்ய போறோம்? செய்ய போறோம் சிக்கன் கறி, தாய் சிக்கன் கறி, தாய் வெஜிடபிள் கறி அண்ட் ரைஸ். அப்படிதான். அது ஒன்றுமில்லை. எனக்கு அங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல கதைக்க நேரம் பாதி தமிழ் பாதி. இப்ப நம்ம செய்ய போறது தாய்லாந்து ஃபுட். மஷ்ரூம் சில சாமான்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பொருட்கள் அதெல்லாம் சொல்லுங்க. கொங்கோங்ல இருந்து கொண்டு வந்த லெமன் கிராஸ். என்னது? லெமன் கிராஸ். அந்த தனியா ஒத்தியா இருக்கிறது நீங்களே. ஓகே யா. இது லெமன் கிராஸ். அப்படின்டா லெமன் கிராஸ் என்னன்னு சொல்றேன். ஓகே, லெமன் தாய் புடு இல்ல அப்படியா? இல்ல இது ஒரு இதுதான். அந்த இது பேசல். இது சில்லி கிரீன் பச்சை கிரீன். ஓகே, லெமன் லீவ்ஸ். This lemon leaves. என்ன சைஸ்ல வருது? இஞ்சியை பாருங்க எப்படி இருக்கு. கிழங்கு சைஸ்ல இருக்கு. வாவ், இதோட பெருசா இருக்கு. இந்த மணி இந்த அளவுக்கு இருக்கும் பெரிய இஞ்சி முறிச்சு. அதெல்லாம் கொங்கோங் தான் பாருங்க. எல்லாமே கொங்கோங். இது for the chicken red paste. அது for the green color for the ஏதோ ஒன்று நாங்க புதுசா ட்ரை பண்ண போறோம். நாங்க ட்ரை பண்ணி நீங்க பாத்துருப்பீங்க. நிம்மதியா இன்னைக்கு நல்லதொரு சாப்பாடு செய்து சாப்பிட போறோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க ஸோ வந்து இன்னைக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிருது. அதாவது இன்னும் முடியல, இன்னும் ஒரு வருஷம் ஆக போது. அவங்க வந்து சைனீஸ் ஃபுட் வந்து அவங்களுக்கு வந்து டம்ப்ளிங் எல்லாம் செய்து கொடுத்துருந்தது. ஸோ ஸ்டார்டிங் அவங்க வந்ததுல இருந்து முதல் சாப்பாடு இது. ஸோ இதுக்கு அடுத்ததை வந்து கண்டினியூ நீங்க 2-3 சாப்பாடு வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா தாய்லாந்து ஃபுட். அந்த பள்ளிகளை எடுப்போம், பண்டுகளை பிடிப்போம், புழுக்களை சும்மா இந்த புரோட்டீன் அதிகமா இருக்கிற புழு தெரியுமா ப்ரோ? தென்னை சாப்பிடுறோம். சரி, ஏதோ ஒன்று வித்தியாசமா சமைக்க போறோம். வித்தியாசமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யணும்? இஞ்சி ஏதாச்சும் நசிக்கணுமா கசக்கணுமா செய்திருவேன். இஞ்சி ஒன்றுமே இல்ல. சிக்கனை மட்டும் கழுவி சிக்கன் எதில் வெட்டிடுவோமா? ஏதோ கட்டையில வெட்டுவோம். கட்டிங் போட்டுருக்கு. சோ வந்து நீங்க வெட்டறலாம் வெட்டுங்க, கட்டறலாம் கட்டுங்க. இது போட்டா இப்ப உரைக்குமா? இப்ப நீங்க இது செய்தது என்ன? வெரி ஸ்பைசி. ஓ, அது எல்லாம் கலங் இருக்குது. சரியா இஞ்சி மாதிரி தான் அது. கலங் நிறைய சாமான் எல்லாம் மருந்து வகை எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சம் டம்புக்கு தானே சாமான் தான். சரி, ஓகே, என்ன இருந்தாலும் பாப்போம்.
கொஞ்சம் பார்த்து போடுங்க குறைப்பேன். பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அது பார்த்துட்டு நீங்க சாப்பிட மாட்டீங்களா? சரி பரவாயில்ல, சாப்பிடுங்க. காட்டுறோம், கட் பண்ணி தாங்க. நீங்க கட் பண்ணுங்க. ஓகே தேவ இப்படியே பார்த்தா எப்படி கட் பண்ணணும்? ஓகே, கேரட் அப்படி கட் பண்ணணும்டா. அதையும் இப்படி கட் பண்ணணும். நான் மேலே கட் பண்றேன் வாத்தியாடா, அப்படிதான் கட் பண்றேன். அதை கட் பண்ணி அப்புறம் மூண்டா வட்ட வேண்டாம். அவனுக்கு என்ன இது வேற வேற வட்டி போடுறாரு. ஓகே, அதே மாதிரி சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி? கொஞ்சம் பெருசா வெட்டினா நல்ல. என்ன உங்களுக்கு எல்லாம் நல்ல பல்லு இருக்குதானே? வயசு இப்படி தானே, நல்லா சாப்பிடுவோம். பார்த்தா கைக்கு போய் மாதிரி வட்டி எடுங்களேன். இதே மாதிரி வெட்டி எடுங்க, கொஞ்சம் பெருசா எடுங்களேன். இப்போ ரீசெண்ட் டைம் வாரம் அவர் நல்லா செய்வாரு சாப்பாடு. சைனால இருந்து புதுசா வருது. உங்களோட சாப்பாடு மட்டும் தான் நல்லா இருக்கு சமைக்கிறதுல. நஞ்சது பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நான் மட்டும் மட்டும் அந்த நாட்டு ட்ரெஸ்ல சாப்பாடு இன்னொரு கரெக்ட் கிடக்கு. பொட்டேட்டோவா கொஞ்சம் சாப்பாடு இதா எடுத்துட்டு இதங்க வெட்டி வைக்கிறேன். எல்லாத்தையும் அள்ளி போடு. எல்லாத்தையும் போடுங்க. தண்ணி கொஞ்சம் அடுப்புல வைமனே. கையை வெட்டிட்டாங்கம்மா. நான் காலையில கையை வெட்டி நான் ட்ரைனிங் முடிக்கிறேன். முதல் கீப்பு எப்படி நான் வெட்டினேன் இல்லையே. டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணுங்களேன். டைமண்ட் ஷேப் தானே பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு விட்டா சரி இதானே இல்லையே. வைங்க கட்டி வைங்க. அடி வாங்க அதை கட்டிட்டாங்க. அந்த சரி கொஞ்சம் சரிச்சு வெட்டினா சரிதான். ஓகே, கொஞ்சம் டிசைன் இருக்கணும் என்ன பார்க்கறது சாப்பிடக்குள்ள. சரி ஓகே, நீங்க பழகாது விளையாட இல்லப்பா, என்ன சொல்லக்கூடாது. அதே மாதிரி கரெக்ட் மாதிரி வெட்டினா சரிதான். அதே மாதிரி வெட்டினா சரி. எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசா போடுங்க. இந்த பொட்டேட்டோ கரைஞ்சு போகுது. நீங்க என்னன்னா நீங்க அங்க சமைச்ச கஷ்டப்படுத்த டைமண்ட் ஷேப்ல மட்டும் ஒன்றும் இல்லை. முக்கோண ஷேப்ல வெட்டினாலும் அள்ளி அள்ளி காட்டி வாய்க்கல. சொல்றதை ஒழுங்கா சொல்லி தரணுமே உங்களுக்கு. அப்படி பழகிட்டாரு. ஓகே ஓகே. இன்றைக்கு நம்ம சேனலுக்கே பெருமை வரும். தாய்லாந்து எல்லாம் வந்து நமக்கு சாமான் கொண்டு நம்ம சமைச்சுட்டாங்க. அவ்வளவு பெருமையா இருக்கு. தாய்லாந்துல ஹாங்காங்ல வாங்கியிருக்கேன். அம்மாங்க வாங்க என்ன மாயம்மா இது பிஷா எடுக்குற இல்ல அந்த எக்ஸாம் எது மட்டும்மா சிம்பிளா வரலாம். அங்க வாதாரையும் பிடிச்சேன் கல்யாணம் முடிக்க வேண்டியா. ஒவ்வொரு வேலைகளும் சும்மா தட்டா போட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வெஜ், அந்த பக்கம் நான் வெஜ், ரெண்டு பக்கமும் சும்மா தாறு மாற வேலை நடந்துட்டு இருக்கு. நீ என்ன பூரா அரைக்கிற எனக்குண்டா இந்த இதுக்குள்ள இருந்து வந்து ஐயா பிராக்டிஸ் நடக்குது. உள்ளதல்ற வட்டை அடுப்புல தண்ணி வைக்கிறதுன்னா என்ன வேலையை பாத்துருக்க சுடங்க. நம்ம விளையாடுற விளையாட்டு இல்லைங்க. 6 வைக்கிறீங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் 10 மணி மட்டும் வேலை செய்வேன். எனக்கு 1 மணி நைட்டுக்கு செய்வேன். எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எளியா போகணும்டா. சோ இந்த குக்கு வித் கோமாளி ஷோல யாரு வின் பண்ண போறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கலாம். சோ அந்த சைடு பாய்ஸ், இந்த சைடு கேர்ள்ஸ். சோ பாப்பா பாப்பா பாய்ஸ் ஆகாத பாய்ஸ் ரெண்டு பேர் கேர்ள்ஸ் காட்டோம். இந்த பக்கம் நடுவர்ரா அவ்வளவுதான். நான் ஒரு ஆங்கர். ஓகே, சோ வந்து நான் கோஸ்ட் பண்ற மட்டும் தான் நம்மளோட கோஸ்ட் பண்ணு. ஓகே, அடுப்பு தண்ணி சூடாகி கொண்டிருக்கு. கொதிக்கணும் மேம். ஓகே, கொதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே, சால்ட் உப்பு போடுங்க. உப்பு இருக்கும். தண்ணி வேணாடா, தண்ணி ஊத்துங்கடா. இல்ல போதும். அம்மா அம்மா மச்சி தண்ணி. இது என்னடா இவ்வளவு நிறைய போட்டீங்க? இல்ல நான் அது யூஸ் பண்ணுவேன். அந்த பாயில் பண்ற வாட்டர். அடே இது கடுமையா சுடாய். அடுத்ததாக பொட்டேட்டோ. நான் பார்த்தேன் இந்த பிரெட் எல்லாம் பிச்சு சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு போட்டு எலி அடிச்சுட்டு போடுறீங்க. அதெல்லாம் பார்த்தேன். ஓகே ரைட். உப்பு அம்மாட்டே கொடுங்க, தேவையான கொடுங்க. அள்ளி போட்டு சரி. ஒரு ஃபுல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க. ஓகே ஓகே. வாஹ. ஏண்டா இவங்க எல்லாம் சால்ட் இது எல்லாம் உப்பு கூட இதுல எல்லாம். என்னடா பாய்? கேப்சிகம். அந்த காவல் படத்துல இவர் எடுப்பான் பாம்.
அது எனக்கு ரெட் கலர் வேணும் இங்க இல்லையே அது என்னன்னு தெரியுமா வாங்கி வந்து அந்த சைனா கலர் நூடுல்ஸ்க்குள்ள ஊத்தி சாப்பிடுவாங்க சோயா சாஸ் அம்மா அந்த நாட்டு பாச கொஞ்சம் பேசி காட்ட மாட்டீங்க எங்களுக்கு எனக்கு தெரியாதேப்பா பிறலாம் பேசுவோம் நீ நாங்க கேக்குறேன் தெரியாத சொல்லிட்டு போய் சொல்லணும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு இங்கிலீஷ் அடியோட தெரியாது உங்க போக்குள்ள மை நேம் இஸ் மகேஸ்வரி தட்ஸ் இட் வேற ஒன்றுமே தெரியாது நான் இங்க இருந்தே உங்க லாங்குவேஜ் படிக்கிறேன் பாடினா காடு பாபான்னு வீடு போவான்னு இனி படிச்சுதான் என்ன எனக்கு முக்கியம் இங்கிலீஷ் பழகணும் அது பழகிட்டேன் ஓகே தட்ஸ் இட் எங்களுக்கு ஆசையா தான் பாருங்க இங்கிலீஷ் கேட்கணும் மட்டும் என்ன செய்யுது இல்ல உண்மையா ஒன் மந்த்ல பாடம் இல்லாட்டி ஏப்பட்ல ஸ்ட்ரெயிட்டா தூக்கி கொண்டு எறிஞ்சிருவேன்ட்டான் எம்ப்ளாயர் அப்படி 3 வீக்ஸ்ல பழகிட்டேன் என்ன செய்ய எல்லாத்தையும் தமிழ்ல எழுதுவேன் அது சரி அப்படி சொல்றேன் சொல்லி உப்பு மனே இந்த சிக்கன் ஸ்மெல் போறதுக்காக போடுறது கலரிங்கான இன்னும் போடணும் இல்ல கலரிங் எப்படிதான் கலரிங் போட்டா சாப்பிட மாட்டான் கடைசிக்கு ஓகே பாபு இன்றைக்கு ஒரு புலி இத வெட்டுங்க சரி வரணும் எல்லாம் வந்து சாப்பிடு காடா பீன்ஸ் இங்க இத வெட்டுங்களேன் அது அத வெட்டி என்னடா நீ எடுங்களேன் இவனாரா இந்த செக்ஷன் எடுத்து கொஞ்சம் ஒரு ஆபீஸ்ல சமைக்கிறன்றதால ஆபீஸ்ல இறங்கிருக்கேன் ஏப்ரம் வாங்கி எடுங்களேன் ஒரு 2-3 ஏப்ரம் வாங்கி எடுங்களேன் சமையல் சமையல் படிஞ்சு இருந்தால் வாங்க எத்தனை வயசுல சமைக்க போல நீ சொந்தம் போய் தான் சமைக்க போல நம்ம இங்க சமைக்கல இங்க மகள் தான் சமைச்சா இங்க வேலை செய்தேன் நான் என்ன இங்க உங்களுக்கு சமைக்க தெரியா அப்ப சரியா நம்மளும் செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் இனி போக போக பழகிடும் நாங்க வரக்குள்ள கடை ஓடுறது இடமெல்லாம் பார்த்து தந்திக்கோம் தூர ரெண்டு கல்ல இருந்து நானும் ஒன்று நிறைய பண்ணி பாரு அம்மா தான் போட போறேன் கடை எனக்கு போட தேசிலம்மா இவனுக்கு லெமன் அது ஒரு சாதி லெமன் இது ஒரு சாதி லெமன் தாய்லாந்துல இருக்குது இது போடுற இலையே வச்சு இதெல்லாம் கரைக்கு போடுறோம் மேன் அதுக்காக தான் சிக்கனுக்கு அந்த டின்னையும் வட்டி எடுங்களேன் உலகத்தில் வாழ்றத விட செத்துடலாம்டா சாயண்டா 100 வயசு கூடுறதான் தெரியுமா அப்போ நான் சாகணும் அதானே நானும் சொல்றேன் நான் எப்போ பார்த்தாலும் செத்து போகணும் இருக்கிறத விட அழிஞ்சு போகணும் அழியன்னு சொல்ல விட செத்து போகணும் ஒரு காரணத்துக்கு அதான் பயிர் ஆள் புலாஜாமா இருக்கு அதான் நான் இப்போ எனக்கு புதுசா இருக்கு இது எங்க இருந்து எடுத்துருந்தீங்க கடையில வாங்கிடுமா இங்கே அங்க இருந்து எனக்கு ஹெவி தானே ஒன்றும் கொண்டு இது இப்படி ஒன்று இருக்குன்றது எனக்கு இப்போ தெரியும் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வெட்டி போட்டு நம்ம நூடுல்ஸ் போட்டா ஃப்ரிட்ஜ் இல்லைண்ணா ஓகே ஓகே இத என்னன்னு தட்டணுமா அது ஆமா என்ன சாமான் தம்பி தட்டணுமா ஓ இதுல தட்டுவில இரும்பு வாங்கணுமே இரும்பு இல்லையா இரும்புராய் அவங்க தெரியா சுட போகுது எந்த கையெல்லாம் இரும்பு கை ராம்பி போடுறா சட்டி எடுத்து வாயில இன்னும் சூப்பராக ஓகே போதும் இருப்பாள் லெமன் 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 இலையெல்லாம் போட விடு எப்பவுமே புதுசா தான் ட்ரை பண்ணுவோம் கொரோனா வந்துச்சு தானே அந்த இதுவும் கொஞ்சம் சொல்லிட்டு ஜிஞ்சரும் போட்டு குடிச்சு இவ்வளவு பேர் சுகம் வந்து தெரியுமா ஓ இது மருந்துக்குரிய சாமான் இதெல்லாம் அது இதெல்லாம் அப்படி இதெல்லாம் தெரியுமாடா உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமாடா அதுக்கு தான் குங்குமம் ஓகே அது வெஜிடபிளுக்கு ஓகே இப்போ இதை போடுங்கம்மா அதுக்குள்ள ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் என்ன கருப்பா பார்த்தேன் ஒழுங்கா பார்த்து வெட்டினீங்களா இல்ல இங்க பாத்தீங்களா அது வராது நான் சொன்னேன் நான் பார்த்து வெட்ட சொன்னேன் ஊண்டாப்பா யார் அவட்டு கடையா வீரல அவட்டு நான் மட்டும் இப்படி இல்ல அடி உனக்கு நான் பார்த்து வெட்டணும் நான் ஒண்ணுல வெட்டறேன் நான் ஒண்ணுல வெட்டறேன் நான் ஒத்தத்தை வெட்டறேன் நீ மொத்தமா வெட்டறேன் வெஜிடபிள் அங்க கூட ஒரு வெட்ட விட மாட்டேன் வெட்டறேன் நான் என்ன அது ஒண்ணும் இல்ல கொண்டா நான் பாக்க இது சின்ன பையனை வெட்ட விட்டா என்ன இல்ல
அவிஞ்சு தண்ணி வாக்குறீங்களோ எவ்வளோ வச்சுங்க ஒரு ரூபா போகிறா போடுது உண்டப்பா சரி தங்காலத்துலேயும் மிஞ்சால வாக்குறீங்க ஒரு வேலை முடிஞ்சு கொடை மிளகாய் இதையும் போடணும் வைக்கிறோம் இது எனக்கு சிவப்பு இது கடைசியில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டா சரி மேலுக்கு. இது வந்து உரைப்பு இல்லை தெரியுமா? நான் இல்லை சலாட் சாப்பிடலாம், சாப்பிட்டு பச்சையாக சாப்பிடலாம். பள்ளி சலாட்டு இல்லை சும்மா சாப்பிடுவேன். உரைப்பே இல்லடா அது இருக்குண்டா அது சாப்பிட்டு பாடுறா உரைக்கு மேலே தண்ணியே போனா ஐயோ அப்போ எல்லாரும் ஆனா இது இங்க தேதி எப்படி ஏரியாமனே வெளிநாட்டுல உரைக்காது சலாட் சும்மா என்ன உரைக்குதா இல்லையே சில ஸ்வீட் அடி அங்க இருக்கிற ஸ்வீட் அடிங்க இது எப்படி தெரியாது. அடுப்பு இருக்கும்னா 2 அடுப்பு குயிக்கா முடிஞ்சிடும். ஒரு காஃபா வரல முடிச்சிடுவேன் 2 கரைக்கும். ஒரு கரை நோட்டிக்கோ ரைஸை போடல அது எதுல போட போறீங்க? அடுப்பு போடாதீங்க. சட்டி கழுவ மாட்டாங்க. யார் சட்டி கழுவுறாங்களோ ஓ அதுதானே பிரச்சனை. சட்டியை போடுறாங்க, சட்டியை ஓ ஓ சரி சரி இல்ல இல்ல அது எப்படா எப்பயாச்சும் கழுவிருக்கானே என்னடா நீ கழுவிருக்கா நீ அதாச்சும் கழுவுறா நீ அது ஒரு கொஞ்சம் எங்க என்ன பார்த்து ஒவ்வொரு நாள் தான் அந்த சட்டி எழுதுறேன். உன போய் சொல்லலாம் வீடியோ கட் பண்ண பிறகு அந்த எந்த வேலையை சொல்லு. ஸோ கொங்கோங் தேசிக்கா பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு இது கொங்கோங் தேசிக்கா நம்ம அப்படிதான் சொல்லணும் வீடியோக்கு. நீங்க என்ன இல்லடா பேசல் மீனிங் இது சாமி கும்பிடுவோம் துளசி. துளசி அது பேங்காக்குது இங்க தேவை இல்ல பேங்க் நான் சொன்ன தாய்லாந்து இந்தியா பேங்காக் தாய்லாந்து. டேய் இது என்ன தெரியா கம்பெனி சாவடிக்க ட்ரை பண்றானே என்ன கொடுங்க உடைக்கணுமே ப்ரோ. இங்க கொண்டு வாங்க இங்க கொண்டு வாங்கப்பா. ஐயோ கடவுளே உடைக்கணுமே மகன். அப்படித்தான் பாரு. ஓகே அண்ட் கோகனட் மில்க் அதுக்குள்ள டின் கொண்டு வர பாரு இருக்கும். இதெல்லாம் மட்டும்தான் செஃப் மாதிரி நிற்கார் சால்சா போட்டு அதுவே பேசிக்கலி ஒரு செஃப் தான் ப்ரோ. இப்போ அடுத்தது கொங்கோங்கு நாங்கள் சமையல் கற்றுட்டு போகிறோம். இது ஒரு 3 தேசிக்காய் மட்டும் புளிஞ்சாடுங்க. 3 மற்றது திரும்ப அது வேற அந்த சிக்கனுக்கு. என்ன ப்ரோ பால் இங்க இருந்து இல்லைன்ட்டு கொங்கோங்க இருந்து இறக்கிறீங்க இல்லை ப்ரோ. இப்போ கொங்கோங் ஃபுட்டுன்றதுனால கொங்கோங்கில் இருந்தால் எல்லாம் இறக்கணும். இங்க வந்து வேலை நடக்கு. இங்க பாருங்க ப்ரோ நான் தான்டா ஒரு செஃப்பா இருக்கிறேன். கிரீன் கலர் பேஸ்ட் இல்ல இது கைய வச்சிட்டியா? கத்தி உடைக்க போறான் பாரு அவன் ஒருத்தன். நாசமாக போறான். என்ன ப்ரோ உடைப்பியல் அன்னைக்கு நம்ம சீனி வாங்க கூட அப்படி வேற எத்தனை பேருக்கு உடைச்சு கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கா? வீட்டுல அம்மா ஹெல்ப் பண்ணி எத்தனை பேருக்கு உடைச்சு கொடுத்தேன்டா. அழகா போங்கம்மா எண்ணெயில போயிடுங்களா? அதை பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா கலர் மாறிடும். 10 வழியா கலர் மாறிடும். கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துறாங்க. மஞ்சள் பொடி நம்ம அந்த டப்பால பிரிஞ்சு அவ்வளவு தேங்காய் பாலும் எண்ணெயா வரணும். வருமா அப்படி வரும். அங்க கூட போதும். இது எப்படி நம்ம வரைக்கும் ப்ரோ நம்ம கேக்குறோம் நம்மள ஒரு செக் பண்ணி நம்ம எல்லாம் வந்து பல கண்ட்ரிக்குரிய மாதிரி சமைப்போம். அவங்க ஒரு கண்ட்ரிக்குரிய மாதிரி சமைக்கிறாங்க. என்ன இது கொங்கோங் வித் சிலோன் நானே செய்வேன். இந்தியன் ஃபுட் ஓகே. தாய்லாந்து இந்தோனேஷியன் என்னதுக்கு யூஸ் பண்றது அப்படி போடணும். இப்ப இல்ல ஸ்பூன் எடுத்துட்டு வாமனே அப்படி கொட்டே இல்லாத மகன். ஸ்பூன் இருக்கு அங்க இருக்கு உள்ள இருக்கு. எப்படி என்னடா கொஞ்சமா கை சூடு கலங்கண்டு ஒன்றைக்கு மேனே அது தாய்லாந்துல அது இதெல்லாம் மருந்துக்குரிய சாமான் கூட வயிற்றெல்லாம் சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க சாப்பிட்டு. இந்த இஞ்சி காரம் இல்லமே இது செய்ய தேவையில்ல. அது கொதிச்சு அப்படி எண்ணெய் வரும் அப்படி மிக்ஸ் வரும். ஓகே ஒரு 20 ஸ்பூன் போடுங்க அதுக்குள்ள. ஓகே 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அதாவது அந்த லெமனுக்குள்ளே. ஓகே
டன் அண்ட் அதுக்குள்ள சால்ட் சுகர் கொள்ளுங்க எல்லாத்தையும் எழுதி வச்சு கொள்ளுங்க நீங்க ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அதுக்குள்ள இருக்கிறது லெமன் அண்ட் சால்ட் ஞாபகம் ஒரு தரம் மஞ்சள் போட மாட்டேன் ஒரு தரம் தக்காளி என்னவெல்லாம் போட்டு பண்ணீங்க நான் பார்த்து அது வந்து தனி சிலோன் ஃபுட் இது வந்து கொங்கோங் வித் சிலோ இத போட்டு காண மாட்டீங்கல்ல உடனே காண இன்னும் இல்ல நீங்க போட்டா இதுவும் காணும் டேஸ்ட் பண்ணி போடணும் மேனே இப்போ நான் ஒரு அளவுக்கு போட்டுருக்கேன் கேளுங்கடா கேட்டுக்கோங்கடா கொஞ்சம் கொதிக்க வைங்க பாத்தீங்களா என்ன வருது இது அப்படியே அந்த துளசி எப்படி ஏன்னா ஏமா இதை மட்டும் இப்படி வெளியில எடுத்து வைங்க ஓகே அந்த பெரிய அது எண்ணெய் வரும் நீங்க கிண்ட வேணாம் விடுங்க அது பொரிச்ச உடனே அது எண்ணெய் மேல வரும் அவ்வளவு பத்தட்டும் எங்க உரல் இஞ்சால பாப்பு உரல் இஞ்சாலவோ இதை பட்டியா இடிச்சு எடுங்க பாப்பா நான் தான் அடிக்கிறேன் என்ன செய்யறீங்க மெல்ல மெல்ல என்னது இந்த இலையை இடிக்கிற மாடு மறைக்க அடிக்கிற மாதிரி சும்மா தட்டி எடுமா விடிஞ்சிரம் இல்ல அதுக்கு இரும்பு அடிக்கிற மாதிரி அம்மனை அடிக்கிற இல்லை கொல்லன் இரும்ப இது செய்யற மாதிரி இல்ல செய்யறீங்க ஹாஸ்பிடல்ல கட்டத்துல இல்ல இல்ல பெரியட்டு அது கொதிக்கட்டும் அப்படியே தண்ணி ஓகே ரெண்டு விதமா பிரிச்சு எடுத்தாச்சு சரிங்களா இது நல்லா நஸ் பண்றது மஷ்ரூம் அந்த ஓகே மஷ்ரூம் அடுத்து வந்து மெயின் டிஷ் கொஞ்சம் சிக்கன் போடு மதவல இதுக்குள்ளே போட்டு வெஜிடபிள் போட்டு சிக்கன் சும்மா செய்வோம் தனி வெஜ் ஓகே இதுதான் மஷ்ரூம் ஆயா காலா யாருக்கும் அலர்ஜி இல்லையே ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்ல அனிமல்ல விட ரொம்ப மோசம் இல்ல இல்ல சில பேருக்கு அலர்ஜி இருக்குமா ஓகேப்பா பொரியட்டும் விடுங்க வெஜிடபிள் அவ்வளோ இந்த பாலில் பொரியட்டும் இதெல்லாம் மருந்து சாமான் சாப்பிடணும் உடம்புக்கு நல்ல ஓகே இதெல்லாம் பெரிய ரெண்டு கறிக்கும் வேணும் சிக்கனுக்கு வேணும் இதுக்கும் வேணும் இதை பாட்டில் உண்டு தண்ணி பாத்திரில் வச்சு பதியம் வைங்களேன் ஓ என்ன செய்யணும்டா கொஞ்சம் அடியை வெட்டிட்டு கொஞ்சம் துணியை டைட்டாக சுற்றி இந்த போத்தலில் வைக்கக்குள்ள அந்த காற்று உள்ளுக்கு போகக்கூடாது டைட்டாக இருக்கணும் தண்ணி போத்தல் நிறைய இருக்கணும் இதில் ரூட் வேர் வரும் அதுக்கு பிறகு சின்ன சட்டி பாத்திரங்கள்ல கிரவல் அது கொஞ்சம் சாமல் எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா வடிவா வரும் நல்லா அதான் சாப்பிடவே இல்லை நாங்க இல்லைங்க என்னடா நீங்கள் பேங்காக் போயிருந்தா சாப்பிடுவீங்க பூசையில குறுக்கள் கூட ஒழுங்கா பார்க்க மாட்டான் நீங்க இப்ப இன்னும் முடிக்கல இன்னும் இவ்வளவு சாமான் போட கிடக்கேன்னு நல்லா இருக்கு ரைஸோட சாப்பிட்றோம் சும்மா சாப்பிட்றது ஒரு வீடியோ பார்க்காம இல்ல நடிச்சாம 2 மணி 3 மணிக்கு பாக்குறவள் நான் சுகர் லெமன் 3-4 தரங்க பண்ணிட்டு பாருங்க சமையலே எனக்கு வருத்து போயிடுங்க சமையலை பார்த்தாண்டு கூட பிரபலமான சமையல நீங்க எப்படி கிண்டல் பண்றீங்களே தானி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுகர் போடுங்க அதுக்குள்ள சுகரா ஒரு 1 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் ஓகே கொஞ்சம் கொதிக்கட்டு ஏன் உரைப்பா இல்ல இல்ல கொஞ்சம் தண்ணி வத்தினோடனே நான் போடணுமே அது நீங்க போட்டுக்கொள்ளுங்க ஒன்று சொல்ல போட்டுருவீங்க மற்றதை பிடிச்சிடுமா என்ன ஜோக்கா உனக்கு அப்பா இந்த அப்போ சிக்கன் சிக்கன் சும்மாவே வயிறுலாம் எரியுது என்னன்னு ஒரு அடிச்சு பாஜி காட்டுங்க அது தாய்லாந்து பாஷை அது சைனீஸ் இல்ல தாய்லாந்து பாஷை அப்படிதான்டா வரும் பின்னால என்னென்ன போட்டுருக்கேன் அப்படிதான்டா பாரு வாஜி அனிவாஜி வரான் இங்கிலீஷ் தான்டா போட்டுருக்காது அது நான் அந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னடா மாட்டிக்கிட்டே வாங்க டேய் நம்ம கூகுள் கேட்டா கேளு இந்த வாசி என்ன வாசன் கூகுள் கடை இப்படி சொல்லுங்க உலகத்துல மொத்தம் எத்தனை மொழி இருக்கு ஆறு இல்ல அந்த மொழியோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு மொழி சேர்க்க சொல்லும் கூகுள் 400
75. எந்த ஸ்கூல்ல சும்மா சொல்லிடுறேன் தெரியாண்டு சொல்லக்கூடாது தெரிஞ்சவங்க நேற்று இந்த இடியா மீன்ன்றதை பார்த்தது எவ்வளவு ஓ இடிய மீன் தேர் ராணி லாரண்டு தெரியாது இடிய மீன் தெரியாடா பெரியப்பா என்ன? அவர் என்ன பெரிய பார்த்து என்ன நம்மள வறுத்தெடுத்து சட்டியில ஓட்டு அவர் வந்து அவர் மக்களை எப்படி எப்படி எல்லாம் வதைக்கணும் அப்படி வதைக்கிறார். அதுக்குள்ளதான் சட்டி எனக்கு வேணும் தாங்க. அப்படி கவராங்க சாப்பாடு வாத்தியா இந்த உலகமே பக்கண்டா அதே கமராமே செத்தா நீ தான் பெஸ்டி சாவணும்ன்றதுல கேண்டாது உலகமே ஓம் பக்கமா மேசேரி சமைச்சா கூடன்றது அர்த்தம். அப்படி இல்ல செத்துருவான்னு சொன்னா இந்த கதை அப்ப செத்தாலும் பரவாயில்ல அம்மா வியாபாரம் என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி ஏற்ற கதையெல்லாம் இழுத்து போடுறானுங்களே அந்த இலையை கொண்டு வாமா, அந்த இலையை தான் நீங்க விடுங்க நான் படிக்கிறேன் கொஞ்சம் நில்லுப்பா. அது சரி அது சரி சரி அது எடுத்து அடுத்து அந்த இலையை தாங்களே போடுமா இந்த இல்லையா ஐயோ இல்லடா நானும் பாத்து நானும் இளையால பிடிக்க போறா அவளை நைட்ல இந்த இலையால பிடிக்கலாமா அவனே? அதான் மூளை எந்த இடம் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது இலையை தாங்க சாப்பிடுறோம் பேசலண்டாலும் பிள்ளைங்க இல்ல அப்ப இலைய துளசின்னு சொல்லி ஓகே நான் யூ கேன் ஓ இந்த சின்ன டிஷ்யூல முடியுமா பூ? அப்பா முடியாது ஒன்றும் இல்லை முள்ளு குத்துறால முடியும் வளைச்சு விடுங்க ஓகே சோ புதினா மாதிரி இது யூஸ் பண்றது அப்படியா? இது இந்த கறிக்கண்டே போடுவாங்க. மஷ்ரூம் கறி ஓகே பால் ஊத்திக்கலாம் தேவையான அளவுக்கு. பால் ஊற்றின உடனே அந்த பால் வத்தி எண்ணெயா வரணும். அதே பிறகு சிக்கன் போடணும். அப்புறம் நல்லா அவிஞ்ச பிறகு இந்த பால் போட்டு அந்த அந்த தட்டி போட்டதெல்லாம் போடுங்க இதுக்குள்ள தூக்கி ரைட் நவ பாதாளத்துக்குள்ள இறக்குங்க ப்ரோ. கொஞ்சம் இல்ல அது மட்டும் அந்த அந்த மேல் நீங்க தீக்கறியை சொன்னது நிறைய கிடைக்காது நிறைய இருக்கிறது போடுங்க அது அது கொதிச்சோன்னே அதை சாப்பிட்றலாம் சும்மா அப்புறம் எடுத்து வீசிடணும். அதுல இது சாரம் மட்டும்தான் கறிக்கு. லெமன் இலை குரங்குறது வந்து அப்ப இப்போ இந்த தாய்லாந்துக்காரங்கள அல்சர் பல்சர் இல்லாம நல்லா இருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன் ஃபுல்லா காரம் தான் உரைப்பு தான். தெளிஞ்சாக்களை பார்த்துருக்கீங்களா? இன்னும் ஸ்லீமாக்கள் தெரியுமா? ஏன்னா இப்படியான சாப்பாடெல்லாம் சாப்பிட அடுத்த நாள் இந்த பைப் வச்சு வளவளண்டு எல்லாம் போயிடும். உடம்புல என்ன தங்க போகுது எப்படி இப்படி இல்லை உடம்பு பை இது மட்டும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடலாம். சிக்கன் போடுறேன் ஐயா அவியலே நான் பச்சை வச்சு சாப்பிட போறேன். ஓகே என்னென்னு சொன்னால் இது அம்மா வீட்டில் செய்தது வந்து ஸோ உங்களுக்கு இடையில பசிக்கும்ன்றதுனால தெரியும் ஏதாச்சும் ஒரு ஃபுட் செய்த முடியும் சொன்னால் அந்த ஃபுட்டில் வந்து பாதியை முடியறதுக்கு கிடையாது சாப்பிட முடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் அப்படியே அந்த கைக்கு எதுவுமே வைக்க வேணான்றதுக்காக வேண்டி அவன் சாப்பிட மாட்டான் அங்கே சாப்பிட்டுட்டு வந்தான். ஸோ வந்து சமையல் பண்ணியிருக்காங்க. என்ன சமையலையா? அப்போ வளையா மீன் உரைக்க மாட்டேன் ஜான பிரச்சனை இல்லை இனிக்குது போடலையா மேனே இனிக்குது பேஸ்ட் நீங்க போடணும்னாண்டீங்களே போட்டா அது ரெட் கலரா வரும். புளிக்குதா? இனிக்குது புளிக்குதா? இனிக்குது அப்ப பேஸ்ட் போடுங்க கொஞ்சம். நான் போட கேட்டதுக்கு உரைப்பு மட்டும் இல்லை அழகா இருக்கு இந்த போட்டா அது எண்ணெயில பொரிச்சு நாங்க பொரிச்சுட்டு ஊத்துவோம் எண்ணெயில பொரிச்சு போட்டு ஊத்துவோம். அப்படியா? ஓகே நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் பேசுறாதங்க சாப்பிடுறீங்களா? லீவ்ஸ் எல்லாம் பாருங்களேன் இப்படி சாப்பிட போறோம். சாப்பிட்டா நம்ம தடுமகு எல்லாம் பறந்துரு பாருங்களேன் சாப்பிட்டு. நம்ம தடுமல் அப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பார்க்க முக்கியமான ஆளு ஓண்டா இல்லாட்டி கத்தி பாருங்க. நீ சத்தம் போட்டு இவன் போன் பண்ணிக்கணும் வெள்ளத்துக்கு பேர் இப்ப அடுத்து எடு எடு என்னமா
சிக்கன் இறைச்சி மாதிரி சூடு சூடு கை அடி அடி கையை இப்ப சாப்பிடுங்க வெஜிடபிள் கறியை முடிங்க. வேணா அப்ப அதுல உண்டு உனக்கு வந்து அதுல உண்டு ஒரு சிக்கன் தான் ஒரு சிக்கன் போடு இதுக்குள்ள போடு ஒரு சிக்கன் நீ கொண்டு கையால போடா இதுவும் ஃபுல்லா சிக்கன் சாப்பாடு முடியுங்கடா போறான் வாரம் சாப்பாடு முடியுங்கிட்ட வாரம் இல்ல என்னடா அவசியம் வேலையா பூசாரி சிக்கன் சாப்பிடுவாரா? என்னவா பூசாரி சிக்கன் சாப்பிடலாமா? இது பத்த போடு அதுக்குள்ளேயும் சிக்கன் பவுடர் போட்டுனானே. என்ன மாதிரி கையால வாவ் இரும்பு கை. நான் கையால எல்லாரும் செய்கிறேன், நான் செய்ய போறேன். கொஞ்சம் சால்ட்பா சால்ட் கொஞ்சம் இல்ல இல்ல ஸ்பூன்ல வேணாம், கொஞ்சம் அப்படியே தாங்க. இல்ல அப்படியே தாங்களே. அது உனக்கு என்ன இருக்கீங்க அந்த சேட்டை வந்து கூட ஊட்ட வந்து அலுமாரியை திறந்து உடுப்படுக்காட்டி என்ன பேரை மாத்திரண்டா. அப்ப கட்டாயமா எடுத்துக்கோ பிரதர் இந்த ஒபிஷியலுக்கு காரணம் என்ன பிரதர்? நல்லா இருக்கு. அது எனக்கு மட்டும்தான்டா தெரியும். மாசத்துல 3 வாட்டி போகணும் அங்க. விளங்கிட்டு மிளகா பொரிக்கிற வாசமே அது ஒரு தனியா இருக்கு. அதாவது அம்மாவோட கை பக்குவம் தூக்கத்துல எடுத்து கூட கையை நக்குவோம். அதான் தரணுன்றது என்ன இது ஓகே அத அதுக்குள்ள போடுறதா வெஜ்ஜுக்குள்ள பாதி முழுசா ஓகே ப்ரோ என்னன்னு தெரியுறதா? இதெல்லாம் நாங்க அடுப்பு வச்சு ரெக்கடல் ஆயிரியா பார்த்தாலே பத்தி எலும்பு காது கால பூக பறக்கும். உனக்கு தான்டா பறக்க போகுது. எனக்கு இல்ல. அம்மாவுக்கு எத்தனை வயசுமா? கண்டுபிடி. ஒரு அளவு சொல்லுங்க. 55 வயசு மிச்சம் எல்லாரும் 55 வயசு மாதிரி இருக்கீங்க. 68 வயசு அடுத்த மாசம் ஜூன்ல. அடவுலே அப்ப அம்மாட 70வது பிறந்த நாள் எங்க நீங்க வந்து எங்களோட செலிப்ரேட் போன வருஷம் செலிப்ரேட் பண்ணேன். இந்த வாழ்க்கையில இந்த பிள்ளைகளோட நான் பிறந்த கொண்டாடினது. அது சரியா? எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எனக்கு. அப்போ இந்த எங்களோடையும் எல்லாரோடையும் அது ஓமா நான் இனி 2 இயர்ஸ்க்கு வர மாட்டேன் மேம். கடவுளே அப்படி சொல்லாங்க. மலேசியா சிங்கப்பூர் மலேசியா கோலாலம்பூர் சிங்கப்பூர் அது மூண்டும் பார்க்கணும். 1 இயர்ல ஆஃப்டர் 1 இயர்ல இந்தியா கோவா அண்ட் இது என்ன தாஜ்மஹால் கடைசில காசி ஆகா என்ன எடுப்ப இல்ல பேரப்பிள்ளை இல்ல நாய்க்கு நகை வீட்டுக்கு வீடு எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்க என்ன யாரும் முடிக்கல. அம்மாவோட நானும் போறேன். அம்மா ரெடி நான் கேஷ் பேக் தூக்குறேன். வாரத்துல ஒன்றும் இல்லையே விசா எடுக்கணும். அதுக்கு உங்களோட செல்வாக்கு அப்படியே கரையை எடுத்துருக்கம்மா. லக்கேஜ் இருந்து போறோம் உங்களுக்கு. அது நம்ம சமைக்கிறத விட கொஞ்சம் ஈஸி. எல்லாம் பஜ்ஜி போட்டேன் எல்லாம் ஒரேடியா சமைச்சுட்டேன். அவிஞ்சல போய் பஜ்ஜியா இந்த கறியை கொடுங்க. இங்கல மூவ் பண்ணுங்க அத. ரைட். அப்பா சப்பா சுட்டு போட்டாமா. இன்னும் பொருள் யா என்ன This is John Coaching for a camera chance. 康子诺要老去哪有好不到有没去 அசைவத்துக்குள்ள சைவம் வரக்கூடாது. சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்காய் இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். நான் இப்ப இத போட பார்த்தேன். இப்ப இந்த சோடா நாங்களும் அப்படிதான். லெமன் பஜ்ஜி செஞ்சு இந்தியாக்காரன்லாம் உங்களை போனா என்னத்தால அடிக்காளுகளோ தெரியாது. அது முக்கியமா இல்ல அது சுவர் அடி விடுவாங்க போனேன்டா. அது சரி அவைகளே அடிப்பாங்க. செஞ்சு நீங்களே கூட சமைக்க எப்படி ஒரு செஞ்சுப்பீங்க. ஆனா டேஸ்டா இருக்கு சத்தியமா. ஆனா டொய்லெட்டுக்கு மேல வச்சு நீங்க என்ன இல்ல மாதிரி கொத்தமல்லி துளசிப்பா துளசி கொத்தமல்லி என்ன கொத்தமல்லியா
டேஸ்ட் பார்க்க தேவையில்லை. இதெல்லாம் பார்த்து வரைக்கும் போதும். கொஞ்சம் பாருங்களேன். ஆய் அவன் சும்மாவே பாக்குறன்ற பேர்ல பாப்பான். அவ்வளோ சிக்கன் கொடுக்காங்க ஒரு சிக்கன் மூடுங்க. கட்டன் ரைட்டா நாள் வேண்டாம். கட்டன் ரைட்டா நாள் அதானே ஓகே டன். போடுங்க போடுங்க என்ன போடுங்க. ஓகே ஓகே டன். சரி பார்த்து ஊத்துறாங்க. இது ஊற்றி வச்சுட்டு வருத்தோம். பார்த்து ஊத்துறல சரியா. இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க. இருக்கா தண்ணி? அது எந்த அளவுமா இந்த அரிக்க போட்டளவா? இதுல வச்சா ஒரு சுண்டு 2 சுண்டுக்கு இது 4 போட்டிருக்கேன். 4 5 போட்டிருக்கேன் அரிசி 5. ஓகே இந்த 2வது வரைக்கும் எடுக்கணும். சரி வரும். ஓகே இது போதும் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன அரிசி சோறு ஒட்டோட்டியா வேணுமா? ஓகே ஓகே டன். ரைட் ஓகே இந்த குஜால சாப்பிடுவாங்க சோத்து. வாவ் அது கூட சாப்பிடல. ஓ போதும் போதும். கொஞ்சம் அள்ளி காட்டுவா மேல எங்க மரன் அத்தி நீ என்ன கோப்பையை பிடிக்க மச்சம் சாப்பிடல. மரக்கறி மஷ்ரூம் கறி மஸ்தமுக்கு மச்சம் ப்ரோ போட்டாமா? அந்த அம்மா போடல. அம்மா அந்த காம்பவுண்ட் எடுத்து வைங்க. இதுக்குள்ள கொஞ்சம் எடுத்து அழகா கணக்கு இருக்கிறது. அங்கே ஆட்டம் இல்ல. டேய் ஆட்டமுள்ள பூ. அது ஒரு அகலப்பந்தாக சொல்லி அன்னைக்கு சாப்பிடாம முடிக்கப்படுது. இருக்குண்டா அந்த வடி மாமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. அழகான அமர்தகரி டேஸ்ட் பண்ணி பார்க்கற கேஜி வச்சிரு. இப்பொழுது எங்களது சைவ சாப்பாடு பேட்ச் கறி வெஜ் மரக்கறி இன்னைக்கு 100 காரான. கொண்டு வா. என்னத்துல வைக்க? இதுக்குள்ள கொஞ்சம் மனமே இந்த எங்க இது மூடி? இந்த பூச்சி வரது. நீ உருட்டுறாதா? சத்தியமல்ல. அம்மா அந்த மஷ்ரூம் கறி வேற லெவல். ஹாங்காங் ஸ்டைல் டா. தாய்லாந்து தாய்லாந்துல கல்யாணம். வாவ் வாவ் இங்க பாரு. வாவ் வாவ் வார்த்தைகள் இல்ல. ஓகே சூப்பர் சாப்பாடு. இந்த லீவ்ஸ் எல்லாம் தூக்கி சைடில் போடுங்க. எல்லா டிக்கில போடுங்க. தூக்கி அதெல்லாம் உறிஞ்சு பாருங்க. என்ன அழகா இருக்க மாட்டேங்குது. அப்படியா? வாவ் ஏன் ப்ரோ இதெல்லாம் இங்க பாருங்க. ஐயோ அப்படிதான். இதான் ஸ்டைல். ரைஸ் சாப்பிட்ற அப்படிதான். இந்த ரைஸையும் அப்படி அந்த குச்சால சாப்பிடணும் பாப்போம். ஓ அது இப்படிதான் சாப்பிட்ற குச்சு. அவனே இப்படி பிளேட்ல மனே பவுல் சின்ன பவுல்ல எடுப்பானுகள். சொந்த இந்த வச்சு குட்டு சாப்பிடுவாங்க. கொழும்புல ஹோல்பேஸ் சைட்ல வேலையிலானு ஒரு குண்டு கோப்பை நாயஸ் இல்ல குண்டு கோப்பையில கொண்டு வந்து இப்படி கிட்ட பிடிச்சிடுவானே பாய். இப்படி வச்சு விளைஞ்சிட்டு மாதிரி எம்ஜிஆர் படத்தை எடுத்து பாருங்களேன். என்ன பகடி சாப்பிடுறா. நீ சாப்பிடுறா. இப்படி இந்த விரலுக்கு மேலே இதை வைங்க. இல்ல அப்படி இல்ல பாருங்க. இந்த விரலுக்கு பதிச்சு பிடிங்க. ஆனா இந்த விரலால ரெண்டு பேரும் இந்த குச்சை வைக்கணும். ஐயா தொட்டு வச்சுக்கிட்டயா நாளைக்கு விடிஞ்சிடும். அதான் இல்ல நீங்க எளிய சாப்பிடுங்க. தம்பி அடியா வேலையில இங்க வேலை. சத்தியமா அம்மா ஒன்னு சொல்லுவோம் கோவிக்க. என்ன கொஞ்சம் சோறும் கரைந்தாங்க நல்லா இருக்கு. இல்ல சாப்பிடுங்க மனே. சோறு தான் நல்லா வைத்து சாப்பிடுங்க. இதை எடுத்துட்டு வா. என்ன போ ஓ நம்மட பிள்ளைக்கு என்ன அவருக்கு தானே முக்கியமா கொடுக்கணும். கூட்டு கொச்சு கத்தல் போட கூட்டு கேட்க நல்லா இருந்தா கேட்டு சாப்பிடணும். இல்லை பாத்தீங்களா அப்படி கேட்டு சாப்பிடணும். 2 பேரும் குச்ச கையில கீழே வச்சே அடி சோத்து மூத்துல அடி. சைனாக்காரன் வந்து குச்சால சோறு சாப்பிடுறேன். அதனால என்ன அவர் என்ன சொன்ன சோறு சிக்கனை மட்டும் குச்சால சாப்பிட. இப்ப என்னடா இதுலயே பாடிய போட்டுதான்
நான் அழுமாட்டேன் அவ்வளவு டேஸ்டா என்ன முடிச்சு நான் அழுமுறேன். அந்த பக்கத்துல வாரோடு அந்த 2 பேரும் எல்லாரும் மிஸ் பண்ண போறாங்க. ஒரு தரத்தோட சாப்பிட்டு டேய் கையால சாப்பிட்டோம்டா நான் இப்ப வீடியோ கையால சாப்பிட்டோம்டா. அம்மா நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிஞ்சோம் அவரை முடிக்க மாட்டாங்க. சாப்பிட்டு முடிக்க மாட்டாங்க. இல்ல அவ்வளவுதான், கடைசியில எம்டி ஆயிரும். இல்ல நம்ம எல்லாத்தையும் கூட சாப்பிடுறது இந்த ஒரு ஆள். நீங்க ஏதாவது எடுக்கட்டேன் அவங்க நான் நோட் செய்றேன் சிவாங்க காக்கா. இங்க வர டேய் இங்க வர சைனீஸ் சாப்பிடுவோம் சாப்பிடாது. வா ஓகே எல்லாம் முடிஞ்சு. ஐ மீன் எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு. அவருக்கு இப்போ தொடங்கிருக்கு. நான் தொடங்கிடுங்க. முதல்ல ரவுண்ட் போகுதுண்ணே. இங்கே ஒரு பக்கம் இஞ்சால ஒதுக்குவ, இன்னொரு பக்கம் இஞ்சால ஒதுக்குவ, இன்னொரு பக்கம் அங்கால ஒதுக்குவ, நடுவுல கலவை. இல்லையா அதாவது கொங்குரின் கல்லு. இன்னுமே ரவுண்ட் போற ஐடியா. வெஜிடபிள் கறி சாப்பிட முடியுது இல்லையா அவருக்கு? இந்த லெமன் லீவ்ஸ் அவருக்கு ஸ்மெல் பிடிக்கலையா? அம்மாட்ட கேளுங்க. முதல் வந்தது சாப்பிட்டத கட்டிப்போ கொஞ்சம் சாப்பிட்ற அளவு குறைஞ்சிட்டுன்னு அதை காட்டியும் இது ஓகே. பெருமை பிரச்சனை இல்லை. ஜிரிக்கிறா முதல் காட்டி இப்ப காட்டுறது ஓகே. அந்த காட்டிக்கும் இந்த காட்டி ஓகே. சரி, உண்மையிலே வந்து தேங்க்ஸ். இன்னும் நம்ம பழைய சமையல் சமைச்சு தரோம். நீங்க பயிரை பாருங்க எப்படி உண்மையில குச்சால சாப்பிட்டு குச்சி உடம்பு எப்படி வயிறு வச்சிருக்கேன் பாருங்க. உண்மையில என்னன்னா அது நம்மளுக்கு புதுசா சாப்பிட்றதுனால அந்த லைட்டா அந்த பிறகு நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டு அந்த காட்டு நெல்லிக்காய் சாப்பிட்டு அந்த லைட்டா ஒரு இனிப்பு கொண்டு வரும். அந்த ஒரு இனிப்பு மாதிரி வரும். என்ன பிரச்சனைடா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறேன். நீங்க மாடு அதான் பிரச்சனை. நான் பாத்துருக்கேன் அவனை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சாப்பிடுவேன். நான் பாக்குறேன். அது அதான் மலை மாதிரி குமிச்சு வச்சுட்டு சாப்பிட்டா முகத்துல தெரியும் ஒரு மாதிரி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பழச்சி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு 2 தரம் தேர்ட் டைம் எடுத்தா ஓகே. கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம். சோ கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வேண்டிய அந்த கொஞ்சம் கொஞ்சமான ஃபுட் என்ன அப்படிங்கற வந்துட்டு நீங்க கொங் வித் சிலோன் ஸ்டைல்ல அடுத்த ஃபுட்டை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஆமா, உண்மையில இன்னைக்கு நன்றி. எங்களுக்கு சந்தோஷம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அம்மா பற்றின கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். ஓகே, பாய்.